ஹாய், என்னடா கொஞ்சம் சுரத்தையே எல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. சொந்த வீட்டுக்கு போகிறேன். காலையிலே பார்த்திங்கன்னா வீடு பார்க்குறக்கு ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சொந்த வீட்டை விற்கலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். அந்த வீட்டுக்கு வந்து லோனு 9,000 கட்டிகிட்ருக்கு, இங்கே வாடகை 4,000 கொடுத்துட்ருக்கு, எனக்கு சம்பளமே 14,000 தான். அதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் கழித்து வேறு எங்காச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஆனால் சொந்த வீடு கட்டிட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கேன். பார்க்கலாம். எப்போவுமே அந்த ஊருக்குள்ளே போகும்போது அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் எவ்வளோ அவமானத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அடி வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளியை கரைக்கும் அந்த ஊருக்குள்ளே போகும்போது. நம்ம ஊருக்காரங்களும் நம்மளை எப்படி பார்க்குறாங்கிறது ஒரு இது இருக்குது. இதுதான் எங்கள் சொந்த வீடு, ஆசாசியாக கட்டின வீடு. இப்போ விற்க போகிறாங்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அந்த வீட்டை பார்க்க வரவங்க அந்த வீட்டை பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னு நான் ஆண்டவனை வேண்டிகிட்டே போவேன். ஆனால் இருக்கிற பிரச்சனைக்கு விற்றுட்டா நல்லதுன்னு தான் தோணுது. நடக்கிறது நடக்கட்டும், அதை தாண்டி நம்ம வேலை வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு நான் மறுபடியும் அன்றைக்கி கோயிலுக்கு கிளம்புறேன் நாளைக்கு காலையில். என்னமோ முருகனை நம்பினோர் கைவிடப்படார். பாய்.